பேராண்மை படத்தை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். எஸ்பெஷலி அதில் ஜெயம் ரவி ஆர் ரவி மோகன் அவர்கள் பொலிட்டிக்கல் எக்கானமி கிளாஸ் எடுப்பார். 101 பொலிட்டிக்கல் எக்கானமி 101 எடுப்பார். அப்போ எடுக்கும்போது அவர் ஒரு பெர்ஸ்பெக்டிவ், ஒரு பார்வையை முன் வைப்பார். அது என்னன்னா, உழைப்பு இல்லாமல் உற்பத்தி இல்லை, உழைப்பு தான் உற்பத்தியின் அடிப்படை அப்படின்னு சொல்லுவார். அதை மறுத்து ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கேள்வி கேட்பாங்க. என்னன்னா, சார் எங்கள் அப்பா மூலதனம் போடாமல் தொழிலே தொடங்க முடியாது, தொழில் தொடங்கினாதானே சார் லேபருக்கும் மதிப்பு அப்படின்னு கேட்பாங்க. டாப் டவுன்ல இருந்து பார்க்கும்போது அதுதான் சரியும் கூட. ஆனால் அவங்க கேபிட்டல் அப்படிங்கிறத பார்க்குற பார்வையிலிருந்து அந்த டாப் டவுன் அப்ரோச் வருது. ஆனால் கேபிட்டல் அப்படிங்கிற அந்த டேர்மை கார்ல் மார்க்ஸ் அவர்கள் என்னவா டிஃபைன் பண்ணாரு? நம்ம எல்லாருமே கேபிட்டல் அப்படிங்கிறத ஓகே, நான் தொழில் தொடங்குறதுக்கு போடுற மூலதனம் தான் கேபிட்டல் அப்படின்னு நாம சொல்லுவோம். ஆனால் ரியாலிட்டியில் கார்ல் மார்க்ஸ் அவர்கள் என்னவா இந்த கேபிட்டலை டிஃபைன் பண்ணாரு? கேபிட்டல் அப்படிங்கிறத சோஷியல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் a labor and the capitalist or the owner of the resource is called capital. அதாவது ஒரு தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் இடையே உள்ள சமூக உறவே மூலதனம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல் மார்க்ஸ் அவர்கள் வரையறுக்கிறாரு. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு தொழில் தொடங்குறேன். அந்த தொழில் தொடங்கி நான் மெஷின்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டேன். அப்போ அந்த மெஷின் எல்லாமே இவங்க சொல்கிற அப்ரோச்சில் மூலதனம் தானே. ஆனால் அது மூலதனம்ங்கிற ஸ்டேட்டஸை அடையாது. ஏன்னா எப்போ அது உற்பத்தியில் ஈடுபடுத்தி அது எனக்கு ஃபினிஷ்டு குட்ஸோட வேல்யூபிள் ஃபினிஷ்டு குட்ஸாக வருதோ அப்போ தான் அது மூலதனம் அப்படிங்கிற ஸ்டேட்டஸை அடையுது. அப்போ அந்த ஸ்டேட்டஸ் அதை அடையணும் அப்படின்னா அங்கே ஒரு லேபர் தேவைப்படுது. அப்போது ஒரு தொழிலாளி இந்த மெஷின்ஸை பயன்படுத்தி ரா மெட்டீரியல்ஸை ஃபினிஷ்டு குட்ஸாக மாற்றி அது மதிப்பு உருவாக்கி விற்றாதான் இதற்கு கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து கிடைக்குது. இப்போ இந்த சோஷியல் ரிலேஷன்ஷிப் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம எல்லாருமே அர்லி மேனாக இருந்த டைமில் 10 பேர் இருந்தோம்னா 10 பேர் சேர்ந்து 10 பேருக்கான உணவை அப்பப்போ ஹண்ட் பண்ணி கிடைக்கிறத நம்ம பகுத்துண்டு சாப்பிட்டு நம்ம போயிடுவோம். கொஞ்சம் எப்போ நதிக்கரை நாகரிகம்ங்கிறது ஒன்று உருவாச்சு, எப்படின்னா நதிக்கரையை பயன்படுத்தி நாம் விவசாயம் பண்ணி 10 பேர் 100 பேருக்கான உணவை உற்பத்தி பண்ண முடியும் அப்படிங்கிற சூழல் வரும்போது அதை காக்கிறதுக்கு ஆர்மிஸ் தேவைப்பட்டது, கவர்மெண்ட்ஸ் தேவைப்பட்டது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஊரில் 100 பேர் இருந்தாங்கன்னா 100 பேருக்கும் அந்த ரிசோர்ஸ் மேலே இருந்த அந்த ஓனர்ஷிப் ஆக்சஸ் அப்படியே கம்மியாகுது. அது ஒரு சிலருக்கு மட்டும் போகுது. இங்கேருந்து ஃபியூடல் சிஸ்டம் பில்ட் ஆகுது. நிலக்கிழார் அப்படின்னு சொல்கிற லேண்ட்லாட் சிஸ்டம் பில்ட் ஆகுது. அங்கே இருந்து தான் இண்டஸ்ட்ரீஸ் உள்ளே வருது. டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நிலத்தை கையகப்படுத்தி அங்கேருந்து இவங்க எல்லாரையுமே, அது வரைக்கும் பெசன்ஸாக வேலை பார்த்துட்டு இருந்த எல்லாரையும் லேபர்ஸாக உள்ளே கொண்டு அவங்களோட உழைப்பை விற்று அப்படி தான் இங்கே ஒரு பெரிய சிஸ்டமே, அதாவது இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் சிஸ்டமே இந்த சோஷியல் ரிலேஷன்ஷிப் எப்படி இவால்வ் ஆச்சு அப்படிங்கிறது தான் இது உருவாச்சு அப்படிங்கிறத கார்ல் மார்க்ஸ் அவர்கள் கேபிட்டல் அப்படிங்கிற ஒற்றை டெஃபினிஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு.